வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் அவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க டைம். அதாவது 7 சனி ஆரம்பிச்சதுனால ஒரு 6 மாதமெல்லாம் கஷ்டப்படுவீங்க. நம்ம அதுக்காக நிறைய பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம், சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது சரியாயிடும். முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, எது இதுலலாம் நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குது, அதை பயன்படுத்தி எப்படி எப்படிலாம் முன்னேறலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப நேரம் நல்லாயிருக்கு. அதாவது நீங்கள் படிப்பு சம்மந்தமாகவோ, வேலை சம்மந்தமாகவோ, பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ எடுக்கிற முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அதுவும் உங்களுடைய இளைய சகோதரர்கள், சகோதரிகள் அப்படின்னு ஆஃபீஸில் உங்கள் ஜூனியர்ஸ், உங்களோட வயசில் கம்மி இருக்கவங்க உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக வயசு கம்மியும் சரி, உங்களுக்கு வயசு அதிகமானவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 2 வீடுமே நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு அப்போனா என்ன அர்த்தம், உங்களுக்கு மென்டர் கிடைப்பாங்க. உங்களுக்கான குருமார்களோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ஆள் கிடைக்கும். அதனால் யாரையும் கேட்காம தனிமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த 7 சனி நடக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா தனிமைப்படுவோம். அப்படியே யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக போவோம், வெளியே சொல்ல மாட்டோம், அப்படியே இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டு போவோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படியே ஆப்போசிட் வாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஆள் இருக்குது. அதனால் நீங்கள் ஹெல்ப்பை வாயை திறந்து கேளுங்க, கிடைக்கும். சரிங்களா? இது அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நேரம் நல்லாயிருக்கு. அதை சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்குது சார்னுவாங்க. இங்கே பாருங்க, 7 சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் கஷ்டம் வரும். அதாவது இதுதான் உண்மை. நான் இது பயம்படுத்துறதுக்கோ சொல்லலை. பிரச்சனைகள் வரும், அதுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போவே ரெடி ஆகிடுங்க. அப்போது அந்த சண்டை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நின்னா தைரியமாக நிற்கலாம்ல, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பண கஷ்டம் இதுக்கப்புறம் வரும். அது வராமல் தடுக்கணும்னா இப்போ பணம் இருக்கும்போது சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது எதில் நல்லா போட்டால் காசு வரும்ன்றதை பார்க்கணும். அதாவது எதில் போட்டால் பணம் வரும்ன்றதுக்காக ஏதோ ஒரு கண்ணை மூடி சீட்டில் போடுறதோ, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் 10 மடங்கு ஒருத்தர் எடுத்துறேன்னு சொன்னாருன்றத அந்த கதையை சொல்கிறேன். ப்ராப்பராக இந்த விஷயத்தில் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லபடியாக வரும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இது நல்ல கம்பெனி, இதில் போட்டால் நல்லபடியாக வரும் அப்படின்ட்டு பார்த்து கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி அதை பெருக்கிறதுன்றதை பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வரும்ன்றதை பார்த்து சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாராவது பொண்ணு பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா அதுக்கான டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்க, அதை எனக்கு மேரேஜாக மாற்றணுன்னா இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்குலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாரை கூட கூட்டிகிட்டு போகிறன்றதுல கவனமாக இருக்கு. சரிங்களா? ஏன்னா மேஷ ராசிக்கு எப்போவுமே, மேஷன்றது முருகர், சிவபெருமானையும் முருகரையும் ஒன்றா சேர்த்தது யார்? ஔவையார். அந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் ஒரு மென்டார் மாதிரி, ஔவையார் மாதிரி ஒரு மென்டார், ஆணோ பெண்ணோ ஒரு மென்டாரை கூட வச்சுட்டிங்கன்னா அவங்க உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு பார்க்கும்போது ஒரு நல்ல கைடை கூட வச்சுக்கோங்க. அது சொந்தத்தை சொல்லலை, இந்த சொந்தக்காரை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லலை. சொந்தமோ வெளியவோ உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறது யாராக இருந்தாலும் அவங்கள கூட கூப்பிட்டு போங்க, அதிகமாகவே ஜெயிச்சிடலாம். வேலையில் ரொம்ப நல்லா இருக்குங்க டைம். நீங்கள் வேலையில் ப்ரமோஷனுக்கோ, இல்லை வேலையிலேயே வெளிநாடு போகிறதுக்கோ, இல்லை பிஸ்னஸ் பண்ணி வெளிநாடு போகிறதுக்கோ, இல்லை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, இல்லை வேலையில் ஒரு 2 மாதம் உங்களுக்கு ஜெர்மனியோ அமெரிக்காவோ அனுப்புகிறாங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். அது உங்களுக்கு இன்னும் நல்ல வேலையில் இன்னும் நல்ல உயர்வுகள் தரும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் கூடவே ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். சரிங்களா? ஏன்னா ராகுலாம் தான் சிக்கல்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஐயா நீங்கள் சொல்கிறவங்களாம் ப்ராஃபிட் வரலங்க, ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்ச் 15க்கு அப்புறம்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்து எடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் கிடைக்காது, இப்படி வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உழைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் இதிலெல்லாம் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய முருகர் வள்ளி தெய்வானையோடு சேர்த்து வழிபடுங்க.
துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மன் நல்ல அலங்கார கோலத்தில் வழிபடுங்க. யோக நரசிம்மர் இவங்களெல்லாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. அன்னதானம் வந்து சாம்பார் சாதம்லாம் நிறைய அன்னதானம் போடுங்க. அது உங்களுக்கு வந்து உங்களுடைய செவ்வாய் சக்தியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு தரும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மா கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சிலது சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம். இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியோதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நல்லா அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிக்கு அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.